நந்தினி, இன்னில இருந்து நீ சாதாரண ஆள் இல்ல. எங்கேயோ பட்டுக்கோட்டை பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துக்கு சேர்ந்த படிக்காத பொண்ணும் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நீ ஏஆர் குரூப் ஆஃப் கம்பெனியோட சைனிங் அத்தாரிட்டி. இங்க பாரு, நீ கையெழுத்து போட்டாதான் இங்க எல்லாருக்குமே சம்பளம். அவ்வளோ ஏன், தோ இங்க நிக்கிறான் பார் என் மாமா ஷார்ப்பு, அவருக்கே நீ கையெழுத்து போட்டாதான் சேலரி. இந்த ஷார்ப்புக்கு இது பெரிய சர்க்கிள்மா. ஏய், எதுக்கு தேவையில்லாம இவரை வம்பு இழுக்கிற? யார் வம்பு இழுத்தா? நான் ஒன்னும் வம்புக்கு இழுக்கலையே. மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், என்ன உண்மையோ அதை தான் சொல்றேன். நந்தினி, உனக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுத்த விஷயம் ஒருத்தரை தவிர வேற யாருக்குமே பிடிக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்டொமக் பர்னிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏமா அவன் சொல்ற அந்த ஒருத்தர் நானாமா உனக்கு பொறாம? சார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை சார். எனக்கு எந்த வகையிலயும் தகுதியும் இல்ல, சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். No, no, no. இதால புது பிரச்சனை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஒரு ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு போயிடுறேன். என்ன இதுல இழுத்து விடாதீங்க சார். நோ 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 நோ. நடக்க வேண்டியது எல்லாமே முடிஞ்சிருச்சே. இத பாரு, இனிமே நீ கையெழுத்து போட வேண்டியது மட்டும்தான் பேலன்ஸே. இத பாரு, தேவையில்லாம நீ பயப்படாத. ஃப்ரீயா இரு, ஜாலியா இரு, பாத்துக்கலாம். டேய் டேய், என்னடா சைனிங் அத்தாரிட்டி அவளுக்கு கொடுத்துட்டோன்னு ஆட்டம் போடுறியா? என்ன அசிங்கப்படுத்த தானே இதெல்லாம் செய்யற? யார் அசிங்கப்பட போறாங்கன்னு நீ பார்க்க தான் போற. பார்த்துக்கலாம். ஆமா, அத்தை ஃபாலோ பண்ணுவோம். டாட், என்ன ஓகேவா? ஓகேடா. டேய் சூர்யா, வா. டாடி, ஒரு நிமிஷம் வா. நந்தினி, யூ கேரி ஆன், கேரி ஆன். எஸ் டாடி. டேய், நீ நிறைய மாறி இருக்கல்ல, சூப்பர்ரா. ஐ லைக் திஸ் வெர்ஷன் ஆஃப் சூர்யா. நீ இதுக்கு முன்னாடிலாம் நந்தினிக்கு ஏதாவது உதவி பண்ணா அதுல கண்டிப்பா உனக்கு ஒரு சுயநலம் இருக்கும். உன் அம்மாவை டென்ஷன் பண்ற ஒரு நோக்கம் இருக்கும். அதை நானே பல தடவை உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இன்னொரு ஆளை கடுப்பாக்க நம்மள ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு மனசு எவ்வளவு வலிக்கும். அதை திரும்ப திரும்ப செய்யும்போது அப்படியே நொறுங்கி போயிடுவோம். ஆனா நீ இப்ப நந்தினிக்கு சைனிங் அத்தாரிட்டி கொடுத்துருக்க பாரு. இது அப்படி இல்லடா. இது வரைக்கும் நந்தினி இந்த வீட்டுல பட்ட கஷ்டத்துக்கும் அவ அடைஞ்ச அவமானத்துக்கும் நியாயமா ஒரு கௌரவத்தை கொடுக்க ஆசைப்பட்டிருக்க. இந்த அளவுக்கு உன் மனசு மாறி இருக்குன்னு நினைச்சா நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமாவும் பெருமையாவும் இருக்குடா. நந்தினி இதுக்கு எல்லா வகையிலையும் பொருத்தமான ஆளு. ஒரு வகையில இது அவளோட காயத்துக்கு நீ போட்ட மருந்துடா. நந்தினி முடியாதுன்னு சொன்னாலும் விட்டுறாத. அவளுக்கு தெரியாத விஷயத்த சொல்லி கொடு, கத்து கொடு. அதெல்லாம் அவ தெரிஞ்சுக்குவடா. என்னடா அமைதியாவே இருக்க? இல்ல டாட், நீங்க பேசுங்க. நான் என்ன பேசுறது? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்டா. அதான் என்னுடைய ஆசை. அது மட்டும்தான். இன்னொரு தடவை நந்தினி இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி ஒரு நிலைமை வராம இருக்கணும்னா நந்தினி இங்க இருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் வேணும். அதுக்கு நான் என்ன டாடி பண்ண முடியும்? இப்ப நீ எப்படி நந்தினியை பாத்துக்கிற, இது போல எப்பவும் பாத்துக்க. அவ பக்கமே நில்லு. அவளுக்கு எது நல்லதுன்னு யோசிச்சு ஒவ்வொன்னையும் பண்ண. இதுக்கு முன்னாடி அவ இடத்துல இருந்து நீ எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்பதான் நந்தினிக்கு மதிப்பு கொடுக்கணும், அவளுக்கும் தன்மானம் இருக்குங்கிற விஷயமே உனக்கு உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு என்ன செய்யறதுன்னு நீயே யோசிச்சு சைனிங் அத்தாரிட்டியா மாத்தி கொடுத்துருக்க. வெரி குட்ரா, நல்ல விஷயம். இனி இதே போல எப்பவும் இப்படியே இரு, எல்லாம் சூப்பரா நடக்கும். ஓகே டாடி, டன். நான் பண்ணதுல எந்த தப்பும் இல்லையே, எல்லாம் ஓகே தானே? பக்கா. நான் போதும்.